أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم. الله رب العالمين சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆரம்ப வசனங்களில் தன்னை பற்றிய விஷயங்களை தெரிவித்த பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னையே வணங்க வேண்டும், தன்னிடம் மட்டுமே உதவிகளையும் தேட வேண்டும் என்கிற விஷயங்களை வெளிப்படுத்திய பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு நம்முடைய மிக முக்கியமான துஆவினை நினைவுபடுத்துகிறான். அந்த வடிவில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய தொழுகையின் ஒவ்வொரு ரகாத்துகளிலும் இந்த துஆவை கண்டிப்பாக கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அந்த வண்ணம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், மக்களாகிய நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடம் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் அடிக்கடி கேட்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பாயாக. இஹ்தினா அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், இதுல மூணுத்தையும் தனித்தனியாக பார்க்கும் பொழுதும் அழகான அர்த்தங்கள் நமக்கு புரிய வரும். பொதுவாக நாம் எல்லாம் அடிக்கடி கேட்டு வரக்கூடிய வார்த்தைகள்ல இந்த ஹிதாயத் அப்படின்ற வார்த்தையும் இருக்கு. அல்லாஹ் ஹிதாயத்து வழங்குவனாகன்னு சொல்லுவோம். யாராச்சும் தப்பான வழியில இருக்காங்க, யாராச்சும் தவறாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, உடனே துவா செய்யும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காண்பிக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து தரட்டும். அப்ப இந்த ஹிதாயத்துன்றது நமக்கு பொதுவா இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த இரண்டு வகையான அர்த்தங்களும் இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அதுல முதலாவது அல் ஹிதாயத்துல் இர்ஷாதுன்னு சொல்லுவாங்க, அதாவது வழி காண்பிக்கிறது. இந்த வழி காண்பிக்கிறது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல நிறைய சொல்லி கொடுத்திருக்கான். அல்லாஹ் தஆலா வழி மக்களுக்காக காண்பிச்சிருக்கிறான். இன்ன ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா, மனிதர்களுக்கு நாம இரண்டு வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம், காண்பித்திருக்கிறோம். ஒன்னு நன்றி செலுத்தி நல்லவனாக வாழக்கூடிய வழி, இன்னொன்னு நிராகரிப்பாளர்களுடைய வழி. இதே போலதான் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். நபிமார்கள் சம்பந்தமாகவும் நபிமார்களும் கூட தனது சமூக மக்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவாங்க. உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனோடு பேசும் பொழுது அவங்களுடைய உரையாடல்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கொண்டு வந்திருப்பான். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பன் ஆசர் அவங்களுக்கு தஅவா பண்ணும் பொழுது சொல்லுவாங்க, ஃபத்தபிஅனி, என்ன பின்பற்றுங்க, நீங்க அஹ்திக சிராத்தன் சவிய்யா, நான் உங்களுக்கு சரியான பாதையை காண்பிக்கிறேன். அப்ப இது ஹிதாயத்துடைய முதல் வகை, ஹிதாயத்துல் இர்ஷாதுன்னு சொல்லுவாங்க. இது காண்பிக்கிறது வழி, அல்லாஹ் காண்பிப்பான், நபிமார்கள் நமக்கு காண்பிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு நேரான வழியை காண்பிக்குது, அல்லாஹ் நமக்கு உலகத்தில் அங்கங்க அவருடைய அத்தாட்சிகளை வச்சிருக்கான். இதையெல்லாம் பார்த்து கவனிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உண்மையான வழியை புரிஞ்சுக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இது பொதுவானது. இரண்டாவதா இருக்கிறது ஹிதாயத்து தௌஃபீக்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க அல்லாஹ் கிட்ட மட்டுமே இருந்து வரக்கூடிய வழி. இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், நபிமார்களுக்கும் கூட இந்த இரண்டாவது வகையான ஹிதாயத்தை கொடுக்கிறதுக்கான தகுதி கிடையாது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போகும் பொழுது ஃபீல் பண்ணுவாங்க. இஸ்லாமை ஏத்துக்காம இறந்து போயிட்டாங்க. அபு தாலிபுடைய மரணத்துல நபி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு எடுத்து காண்பிப்பான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க நபியே, நீங்க விரும்புற எல்லாருக்கும் உங்களால நேரு வழியை கொண்டு தர முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர் வழியை காண்பிப்பான். இங்க நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது புரிய வரும். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன பின்பற்றுங்க அப்பா, நான் உங்களுக்கு நேர் வழியை காமிக்கிறேன். இங்க அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்கிறான், இன்னக்க லா தஹதி, நீங்க விரும்புற எல்லாருக்கும் நேர்வழி கொடுத்துட முடியாது, மாறாக நான் யார் நினைக்கிறேனோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் நேர்வழியை கொடுப்பேன். அப்ப இது ரெண்டு வகையா பிரிக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்க முடியும், நேரான வழி காட்டுறது நம்முடைய கடமையா இருக்கு. நாம் மக்களுக்கு அழைப்பு பண்ணி கொடுப்போம், செய்வோம்.
தஅவா பண்றோம், என்ன அடிப்படையில நேரு வழி மக்களுக்கு காண்பிக்கிறோம். இந்த நேரு வழியில செலுத்தக்கூடிய விஷயம் இருக்குல்ல, நம்ம கம்பல் பண்ண முடியாது யாரையும். நான் அல்லாஹ் குர்ஆன தெரிய சொல்லி கொடுத்துட்டான். ஆயத்துல் குர்சின்ற நல்ல பலமான ஆயத்துக்கு பிறகு அல்லாஹ் உடனே சொல்லுவான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது மார்க்கத்துல. அப்ப இந்த இறைப்பணி செய்யும் பொழுது மக்களுக்கு என்ன நாடி பண்றோம், மக்கள் இந்த இஸ்லாமை ஏத்துக்கிறோம், நேரு வழியை காமிக்கிறோம். ஆனா அல்லாஹ் தான் நேரு வழியை செலுத்தக்கூடியவனா இருக்கிறான். அப்ப இங்க இரண்டு வகையான ஹிதாயத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இதையும் தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேரு வழிய காண்பிச்ச பிறகு அந்த நேரு வழியில செலுத்தல அப்படின்னா அதுவும் நமக்கு நஷ்டம்தான். நேர்வழி இதுன்னு தெரிஞ்ச பிறகு ஏதோ ஒரு காரணம், குடும்ப ரீதியாக இல்ல மக்கள் ரீதியாக ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நேர்வழின்னு தெரிஞ்ச பிறகும் அதுல என்னால பயணிக்க முடியலன்னா அதுவும் நஷ்டம்தான். நான் நேரு வழியில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பயணிக்கிற வழிதான் நேரு வழின்னு தெரியாம இருக்கிறதும் நஷ்டம்தான். நல்ல அஹ்லுசுன்னா கொள்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அம்மா அப்பா அஹ்லுசுன்னா கொள்கையில இருந்தாங்க, பிள்ளையா பிறந்துட்டேன், அப்ப நான் நேரு வழி இருக்க அல்ஹம்துலில்லாஹ் சின்ன வயசுல இருந்து. ஆனா நான் இருக்கிறதோ நேரு வழின்னு தெரியாம இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் நஷ்டம் தான். எனக்கு நல்லா தெரியுது இந்த நேரு வழி, இந்த மக்கள் சொல்றது நேரு வழின்னு புரியுது, இருந்தாலும் நான் அதுல போகாம இருக்கேன், அதுவும் நஷ்டம் தான். அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழிய கொடு காமின்னு மட்டும் கேட்கல, எங்களுக்கு நேர்வழிய காண்பித்து இதே நேர்வழியில் எங்களை செலுத்தி விடு யா அல்லாஹ்ன்னு கேட்கிறோம். இந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அர்த்தமே யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த நேர்வழியை காமிச்சு இதே நேர்வழியில கடைசி வரைக்கும் செலுத்திடு யா அல்லாஹ்ன்னு கேட்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை நாம ஓதும் பொழுதும் சரி, மனது ரீதியாக அர்த்தங்களை உணர்ந்து ஓதணும். எப்பப்பெல்லாம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்றோமோ ஓதும் பொழுது நமக்கு தெரியணும், யா அல்லாஹ் எங்களுக்கு உண்மையான வழியை காமி யா அல்லாஹ். என்னதான் நம்ம அஹ்லு சுன்னா கொள்கையில் இருந்தாலும் கடைசி வரைக்கும், நம்முடைய கடைசி தொழுகை வரைக்கும், தொழுகையுடைய கடைசி ரக்காத் வரைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு தான் இருக்க போறோம். அப்ப என்ன அர்த்தம், என்னதான் உண்மையான கொள்கை உள்ள மக்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த நேரான வழி விட்டு கடைசி காலத்திலையும் வழி தவற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஷைத்தான் நிறைய போராட்டங்கள்ல ஈடுபடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சொல்லிட்டு போனாங்க கடைசி காலகட்டத்துல, இந்த மாதிரி என்னையும் என்னுடைய சந்ததியினையும் யா அல்லாஹ் நீ சிலை வணக்கத்தை விட்டு காப்பாத்து. யாரு தௌஹீதுக்காக அர்ப்பணம் செஞ்சாங்களோ வாழ்க்கைய முழுக்க முழுக்க, அதே நபி சொல்லிட்டு போறாங்க, யா அல்லாஹ் என்னையும் என் குழந்தை சந்ததிகளையும் நீ சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு. அப்ப அவங்களுக்கே அந்த பயம் இருக்கு அப்படின்னா நாம நிம்மதியா வாழ முடியாது. அப்ப அல்லாஹ் கிட்ட அடிக்கடி அடிக்கடி கேட்கணும், யா அல்லாஹ் நான் நேர் வழியில இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் எனக்கு சரியான பாதை தெளிவுபடுத்தி கொடு. வெறும் தெளிவுபடுத்தி மட்டும் கொடுக்காம அந்த பாதையில அமல் ரீதியாக போறதுக்கான வாய்ப்புகளும் செலுத்தியா அல்லாஹ்ன்னு கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் சரி, நம்முடைய வம்சங்களையும் சரி, நம்முடைய சந்ததியினரையும் சரி அல்லாஹ் தஆலா கடைசி காலம் வரையிலும் நேரான வழியில் பயணித்து மரணிக்கக்கூடிய மக்களாக ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.